Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தற்போது நமது இணைப்பில் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி திரு கணேசன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், நேற்று பிரதமர் மோடி ஆற்றிய உரை, அதனைத் தொடர்ந்து இன்று ஆற்றியிருக்கக்கூடிய உரை, இன்று மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையாகவே அவர் பேசியிருக்கிறார். அவர் பேசியதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப பாத்தீங்கன்னா நேற்று அவர் உலக அரங்குல ஒண்ணு தெளிவுபட சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா சொன்னது சொல்லிட்டாரு. அதை யார் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை என்றால் அது ஒன்று தீவிரவாதத்தை பற்றியும் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பற்றியும் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கறத தெளிவுபட சொன்னார். ஜம்மு காஷ்மீரோ இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியோ அதுல இடம்பெறாது அப்படின்னு அது முடிவு எடுத்தாதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது, இப்ப இதுல மூன்றாவது நாடுகள் இதுல தலையிடுவதை விரும்பவில்லை என்பதையும் ரொம்ப தெளிவுபட சொல்லியிருக்காரு. இப்ப பாகிஸ்தான் எந்த விதமான தீவிரவாத தாக்குதல்களை இனிமேல் நம்ம மேல் மேற்கொண்டாலும் அதை ஒரு போராகத்தான் பார்க்கப்படும், அதற்குரிய தக்க பதிலடி கொடுக்கப்படும்னு நேற்று அவரு கிளியரா சொல்லியிருந்தார். இது போக ஒரு சில வல்லரசு அந்த அமெரிக்கா மாதிரி வல்லரசு நாடு அவங்க தலையிட்டால் இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதெல்லாம் மறுக்கிற விதமா பாகிஸ்தான் எங்களிடம் மன்றாடியதன் காரணமாக நமது டிஜிஎம்ஓ தற்காலிக தாக்குதல் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கொண்டார் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லிட்டாரு. இதுல என்ன தெரியுதுன்னா, நம்ம நிர்பந்திக்கப்படலை அப்படிங்கறது அவர் ஒரு இம்ப்ளைடா சொல்லி முடிச்சிட்டாரு நேற்று. இன்னைக்கு அவர் ஆதம்பூர் பயணம் செய்து அங்க உள்ள நம்மளுடைய வான் வாரியர்ஸ் கூட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்றதை நான் எப்படி பாக்குறேன்னா, நம்மளுடைய ஏர்போர்ஸ் அச்சீவ் பண்ணது மிகப்பெரிய வரலாற்றிலேயே சிறப்புமிக்க ஒரு அச்சீவ்மெண்ட். அதாவது எதிரி நாடு சுதாரிப்பதற்குள் எதிரியின் வான் அதாவது ஏர்போர்ஸ் ஃபைட்டர்ஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்கள முற்றிலும் செயலக்க செய்யும் விதமாக நம்மளுடைய தாக்குதல் அவ்வளவு துல்லியமாக இருந்தது. இது உலகமே பார்க்கும் வியக்கும் வகையில் இருந்தது. இது மிக கொண்டாடப்பட ஒவ்வொரு இந்திய குடிமகனும் பார்த்து பெருமைப்பட வேண்டிய விஷயம், கொண்டாட வேண்டிய விஷயம். இதை நான் இங்கு நம்மளே இப்படி இருக்கும்போது முதல் குடிமகனாக அவர் போய் அங்க போய் கொண்டாடுறாரு பாருங்க. இந்தியாவின் முதல் குடிமகன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். ஆனா ஒரு பிரதம மந்திரி முதல்ல அங்க போய் இதை கொண்டாடி அந்த வெற்றி அந்த பெருமையை நமக்கு தேடி தந்த வீரர்களுடன் அவர் அந்த பொழுதை கழித்தது மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம். நம்ம எல்லாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம். இது போக இதுக்கு பின்னாடி அவர் என்ன ஒரு மெசேஜ் உலகத்துக்கு கொடுக்குறாரு. நீங்க சொன்ன மாதிரி ஆதம்பூர்ல எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, S-400 எங்கேயாவது அங்கதான் இருக்கு அப்படிங்கறதுலாம் அடிஷனல் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அதாவது பாகிஸ்தான் ஊடக வாயிலாக சொல்லுவது அத்தனையும் பொய் என்பது உலக நாட்டில் உலக அரங்கில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இன்னமும் ஒரு சில விஷயங்கள் தேசிய நலன் கருதி நமது அரசும் நம்ம தேசிய தலைமையோ வெளியில சொல்லல. அதை சொன்னா அதாவது உலக அரங்குல இந்தியா ஒரு வல்லரசு என்பது ஆட்டோமேட்டிக்கா டெமான்ஸ்ட்ரேட் ஆகும். ஆனா ஒரு சில காரணங்களுக்காக அதை சொல்லாம அவர் தவிர்த்திருக்கிறார். அது அவருடைய முதிர்ச்சியை காட்டுகிறது. அதாவது அவர் ஏன் இந்த உலக அரங்குல ஒரு முக்கியமான தலைவராக பார்க்கப்படுகிறார் என்பதையும் அவருடைய செயலால் நிரூபித்திருக்கிறார். இது உண்மையிலேயே சொல்றேன், மிக 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 முதிர்ச்சி பலம் வாய்ந்த ஒரு தலைமை தற்போது இந்தியாவில் இருக்கிறது என்பதை உலக நாடுகளில் காட்டுவது எனக்கு பெருமையா இருக்கிறது அப்படின்றதான் என்னுடைய தர்க்கம். சார், பஞ்சாப் மாநிலம் ஆதம்பூர் விமானப்படத்தை நாங்கள் தாக்கிட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லும்போது, சில வான் பாதுகாப்பு சாதனங்களையும் நாங்கள் தாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு முன்பாக இன்று உரையாற்றியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த சண்டை நிறுத்தத்திற்கு பிறகும் கூட அவ்வப்போது பாகிஸ்தான் தொடர்ச்சியாக சீண்டல்களில் ஈடுபட்டு வருகிறது. இப்போ அணு ஆயுத பூச்சாண்டி இனி செல்லுபடியாகாது, இனி தாக்குதல் நடத்தினால் நம் விருப்பப்படி திருப்பி அடிப்போம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? இல்ல, அணு ஆயுத பூச்சாண்டி செல்லாது அப்படின்னு அவர் சொல்லுவதற்கு காரணம் ஒன்று. அந்த இதைத்தான் நான் சொல்றேன், தேசிய நலன் கருதி நம்ம அதை வெளியில பேசக்கூடாது அப்படிங்கிறது. அதாவது இனிமேல் அவர்களால் அணு ஆயுதம் அப்படின்றது யோசிக்க கூட முடியாத அளவுக்கான ஒரு பேரடியாக தான் கொடுத்திருக்கிறது இந்தியா. இந்த வான்வழி தாக்குதல் இனிமேல் அதாவது இந்த டாபிக்கவே யோசிக்காத அளவுக்கு ஒரு உலக நாடுகள் முன்னாடி, அதுவும் அமெரிக்கா சைனா மாதிரி வல்லரசு பார்த்து இது எப்படி இந்தியா சாதித்தது என்பதை யோசிப்பதற்குள் அதை நடத்தி முடித்து காட்டிவிட்டோம். அதனால் உலக அரங்கில் அது செயலால் அவர் சாதித்து விட்டார். நம்ம அவர் சொன்ன அந்த நேற்று பிரஸ் இதுல இந்தியாவில் அவர் அட்ரஸ் பண்ணும்போது சொன்னதை மட்டும் நீங்க சொல்றீங்க, இந்த பிளாக்மெயில் பண்றது நீங்க செல்லாது அப்படின்னு. ஆனா அதுக்கு முன்னாடி 10ஆம் தேதி அவர் தன் செயலால் உலக அரங்கில் அதை நிரூபித்து விட்டார். இதை
வல்லுநர்களுக்கு மட்டுமே தெரியும். இதை வந்து ஒரு சில காரணங்களுக்காக நமது அரசாங்கம் அது பொதுமக்களை சேர வேண்டிய இது இல்லைன்னு சென்சார் பண்ணி இருந்ததுனால நானும் சொல்ல முடியாது. அதை உலக அரங்கில் இந்தியாவை திரும்பி பார்க்கும் வகையில் இந்த விவகாரத்தை சிறப்பாக கையாண்டிருப்பதாக குறிப்பிட்டிருந்தீங்க. இணைப்பில் வந்து பேசியமைக்காக நன்றி திரு கணேசன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.